வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். அதானி நிறுவனத்துடன் தொடர்பு, மோசடி புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை. செபி தலைவர் மற்றும் அவர் கணவர் மீது ஹிண்டன்பெர்க் அறிக்கையில் குற்றச்சாட்டு. முதலீட்டாளர்களை பீதியில் ஆழ்த்தும் வகையில் செய்தியை வெளியிட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதே ஹிண்டன்பெர்க் நோக்கம். மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். முருகன் மாநாட்டை அரசியல் படுத்த வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து பெருமையோடு பார்க்க வேண்டியது இது. சீமானுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். ஹிண்டன்பெர்க் அறிக்கை எதிர்க்கட்சிகளின் சதி, அந்நிய சக்திகளுடன் சேர்ந்து கொண்டு நாட்டில் ஸ்திரத்தன்மை மற்ற நிலையை உருவாக்க முயற்சி, பாஜக குற்றச்சாட்டு. வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்தும் சுப்ரீம் கோர்ட்டை நாட உள்ளோம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு. அமெரிக்கா 126 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதல் இடம். இந்தியா 6 பதக்கங்களுடன் 71வது இடம். மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மிகப்பெரிய சதி, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கொதிப்பு. சொந்த விருப்பத்திற்காக கார் பந்தயம் நடத்தி மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை வீணடிக்க நினைக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. ஆம்ஸ்ட்ராங் மனைவி இயக்குனர் ரஞ்சித் மீதான வழக்குகளை அரசு திரும்ப பெற வாய்ப்பு. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் அறிவிப்பு. மாநில பிரிவினைக்கு பின்னர் நடைபெறும் தேர்தலில் வெல்ல கட்சிகள் தீவிரம். ஹிண்டன்பெர்க் புகார், நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். செபி அமைப்பின் நம்பகத்தன்மை சமரசம் செய்யப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் பணத்துக்கு யார் பொறுப்பு? மோடியா, மாதபியா அல்லது அதானியா? இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரிக்குமா உச்சநீதிமன்றம்? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் தேனாறு பாலாறா ஓடு போகிறது. கள்ளச்சாராய ஆறுதான் ஓடும். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சனம். சின்ன வயதில் இருந்தே நடிகர் விஜய் குடும்பமுடன் எனக்கு பழக்கம் உள்ளது. அரசியலில் தெளிவுடன் உழைப்புடனும் பயணிக்க வேண்டும். கனிமொழி அறிவுரை. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல். மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் 2 வயது மகள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம். நேரில் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார்.
ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் திட்டம் இல்லை. அவ்வாறு பரவும் தகவல் முற்றிலும் வதந்தி. அத்தகைய ஆலோசனை எதுவும் நடைபெறவில்லை. தமிழக அரசு விளக்கம். பீகாரில் பலத்த மழை. பாட்னாவில் சட்டசபை மந்திரிகள் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். சென்னை ஆவடி அருகே பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் உயிரிழப்பு. சென்னை டு பூந்தமல்லி வழித்தடத்தில் சம்பவம். ஓடும் பஸ்ஸில் ஆபாச பாடல்களை பாடி கும்மாளம். போலீஸ் கையில் சிக்கிய 10 கல்லூரி மாணவர்கள். மேட்டூர் அருகே பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மாணவர்களை காலால் எட்டி உதைத்து அடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல். கழிவறையில் இருந்த ஸ்மார்ட் போன் 2 மணி நேரமாக பதிவு செய்யப்பட்ட வீடியோ. ரகசியமாக வீடியோ பதிவு. பெங்களூருவில் அதிர்ச்சி. வயநாடு நிலச்சரிவு பகுதிகளில் குழந்தைகளை கொஞ்சி மகிழும் பிரதமர் மோடி. வீடியோக்களுக்கு சமூக வலைதளங்களில் வரவேற்பு. ஆம்பூர் அடுத்த லக்குவ சீதை சமேத கோதண்டராம கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா. 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாமி தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2 மணி நேரமாக இடி மின்னலுடன் பெய்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு வெள்ளை யானை வீதி உலா. அரோகரா கோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பக்தர்கள். புதுச்சேரி ஊசுடு ஏரியில் குடிநீர் எடுப்பது தொடர்பாக ஆளுநர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு. பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு. உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. மணிப்பூரில் முன்னாள் எம்எல்ஏ எம்தோங் ஹவுகிப் வீட்டில் குண்டுவெடிப்பு. மனைவி உயிரிழந்தார். திருவண்ணாமலை படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பக்தர்கள் குவிந்தனர். தவறான தகவல்களை வழங்கினால் ஊடகங்களை முடக்குவோம். வங்கதேச அரசு எச்சரிக்கை. ரஷ்ய எல்லைக்குள் புகுந்து உக்ரைன் படைகள் தாக்குதல். அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒப்புதல். வங்கதேசத்தில் இந்துக்கள் வீடுகள் சொத்துக்கள் அழிப்பு. 52 மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட தாக்குதலால் பீதி. இந்திய எல்லைக்குள் நுழைய வங்கதேசத்தினர் முயற்சி. 11 பேர் கைது. பாகிஸ்தானில் 74% பேர் செலவுக்கு வழியின்றி தவிப்பதாக ஆய்வில் தகவல். ஒலிம்பிக் கடைசி நாள் போட்டிகளில் மகளிர் கோல்ஃப் இறுதிச் சுற்றில் அதிதி அசோக் மற்றும் தீஷா தோல்வி. மல்யுத்தத்தில் ரீதிகா ஷூடா வெளியேற்றம்.
பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா நிறைவு. திரும்பும் திசைகளில் ஒளிமயம். நாடுகளின் அணிவகுப்புடன் தொடர் முடிவு. ஐஸ்வர்யா ராய் உடனான விவாகரத்து வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த அபிஷேக் பச்சன். அரசியலுக்கு வரும் ஆசை இப்போதைக்கு இல்லை, எதிர்காலத்தில் வரலாம், வராமலும் போகலாம். நடிகை கீர்த்தி சுரேஷ் முடிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.